மருத்துவ குழுமம் நடத்துகிற புற்றுநோய்க்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்ச்சியை ஒட்டி நடைபெறும் இந்த மாரத்தான் போட்டியில் பங்கேற்று இருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பான நிகழ்ச்சியை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்ற டாக்டர் அரவிந்தன் தலைமையிலான மருத்துவ நிர்வாகத்தையும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். கடந்த ஒரு 7-8 ஆண்டுகளாக காவேரி மருத்துவமனை எங்கெல்லாம் இதனுடைய கிளைகள் இருக்கிறதோ அங்கெல்லாமும் கூட தொடர்ந்து மாரத்தான் போட்டிகளை நடத்தி இளைய சமுதாயத்தினரிடையே உடற்பயிற்சிக்கான விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிறார்கள். இது மிக மிக முக்கியமான ஒன்று. ஒரு மருத்துவமனையே இதை செய்வது என்பதுதான் பாராட்டுக்குரிய ஒன்று. பொதுவாக மருத்துவர்கள், ஒரு சில மருத்துவர்களிடையே கருத்து வேறுபாடு இருக்கும். அதுவும் இந்த ஆர்த்தோ மருத்துவர்கள் கண்டிப்பாக கருத்து வேறுபாடு இருப்பவர்கள். ஓடக்கூடாதும்பாங்க, ஓடனா முட்டி தேஞ்சிரும் போயிடக்கூடாது அப்படிம்பாங்க. அந்த கார்டியாக் டாக்டர்ஸ் சொல்லுவாங்க நல்லா ஓடணும், அப்பதான் இருதய துடிப்பு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு சின்ன கருத்து மாறுபாடு இருக்கும். ஆனா மருத்துவமனையே முழுமையான உடல் நலத்தை மட்டுமே மனதில் வைத்து இதுல எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாம இந்த மாரத்தான் நடைப்பயிற்சி ஓட்டப்பயிற்சிங்கிறது உடலுக்கு மிக மிக முக்கியமான ஒண்ணுங்கிறது இன்னைக்கு உலகம் முழுக்க ஆராய்ச்சிகளால் வெளிப்படுத்தப்பட்ட ஒண்ணு. அதை நிரூபணமாக்கி கொண்டிருக்கிற ஒரு மிக சிறந்த நிர்வாகம் தான் காவேரி மருத்துவ குழுமம் என்பது மகிழ்ச்சியான ஒன்று. 2004 அக்டோபர் 17 நான் திருச்சி பெரம்பலூர் பக்கத்துல நாரணமங்கலங்கிற ஒரு சின்ன கிராமத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது என்னுடைய காரும் எதிரில் வந்த கண்டெய்னர் லாரியும் நேருக்கு நேரம் மோதி என்னுடைய வலது கால் மூட்டு ஒரு 6 துண்டா நொறுங்கிருச்சு. தலையில மிகப்பெரிய அளவிலான காயம். அன்னைக்கு வந்த செய்தித்தாள்கள்லாம் மா சுப்பிரமணியன் கவலைக்கிடம்ங்கிற அந்த தலைப்பு செய்திகள் தான் வந்திருந்தது. அப்ப என்ன உடனடியா காவேரி மருத்துவமனைக்கு தான் திருச்சிக்கு அழைச்சிட்டு போனாங்க. காவேரி மருத்துவமனை அப்போ எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு 15-20 நாள் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அதுக்கப்புறமா இங்கே சென்னையில் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா மருத்துவர்கள்லாம் சொன்னது, இனிமேல் நீங்கள் வாழ்நாள் முழுக்க தரையில் சமணம் போட்டு உட்கார முடியாது, வேகமாக நடக்க முடியாதுன்னாங்க. அதே சேலஞ்சாக எடுத்துட்டு யோகா பிராக்டிஸ் பண்ணி நடக்க ஆரம்பிச்சு ஓட ஆரம்பிச்சு இன்னைக்கு 166 மாரத்தான் ஓடி முடிச்சிருக்கிறேன். உலகம் முழுக்க ஒரு 15 நாடுகளில் ஓடி இருக்கிறேன். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இத்தாலி, கத்தார், நார்வே, ஏதென்ஸ், பிலிப்பைன்ஸ், அந்த மாதிரி ஒரு 15 நாடுகளில் ஓடி இருக்கிறேன். இப்போ இந்தியா முழுக்க என்னுடைய இலக்குங்கிறது இந்தியா முழுக்க இருக்கிற 36 மாநிலத்திலையும் என்னுடைய கால் தடத்தை 21 கிலோமீட்டர் பதிய வைக்கணுங்கிறது. அதில் ஒரு 24 மாநிலத்தில் ஓடி முடிச்சிட்டேன். நார்த் ஈஸ்ட்ல இன்னும் 2-3 மாநிலத்தில் மாரத்தான் நடத்தினா அங்கேயும் போய் ஓடி 36 மாநிலங்கள்லையும் என்னுடைய கால் தடத்தை பதிக்க வேண்டும் என்பது ஆசை. இது ஏதோ என்னுடைய தனிப்பட்ட சாதனை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நான் ஒவ்வொரு முறையும் ஓடி முடிச்சுட்டு என்ன நோக்கத்துக்காக இதை பண்ணங்கிறத என்னுடைய சோசியல் மீடியாவில் பதிவிடுவேன். அது ஒரு பெரிய அளவில் இன்னைக்கு ஸ்ப்ரெட் ஆகி இளைய சமுதாயத்தினரிடையே அந்த உடற்பயிற்சிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமானதுங்கிறது நல்லாவே வெளியில பரவி வருது. நான் இப்போ ஒரு அமைச்சராவோ இல்லை இதுக்கு முன்னாடி மேயராவோ சட்டமன்ற உறுப்பினராவோ பல்வேறு இடங்களுக்கு போறப்ப என்னை பார்க்குற அத்தனை பேருமே என்னை அமைச்சராகவோ இல்லை முன்னாள் மந்திரி முன்னாள் மேயர் அப்படிங்கிறத சொல்றதை காட்டிலும் எங்க பார்த்தாலும் ஓடுவாரு அவர் வராரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னைக்கும் கூட எனக்கு வயசு 66. டெய்லி காலையில 4:30 மணிக்கு ஆரம்பிச்சேன்னா 6 மணி வரைக்கும் ஒரு 10-12 கிலோமீட்டர் நடந்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் 10-15 கிலோமீட்டர் நடக்கலைன்னா அன்னைக்கு எனக்கு பொழுது விடியாது. தினந்தோறும் அது மாதிரி நடந்தாதான் முடியும். டெய்லி கூட இது தொடங்கி டாக்டர் அரவிந்தன் கேட்டாங்க அடுத்த ஷெடியூல் என்னன்னாங்க. இங்கிருந்து நடந்தே ஆழ்வார்பேட்டைக்கு போறேன், அப்படி நடந்து போயிடுவோம் அப்படின்னு. இன்னைக்கு ஒரு 10-12 கிலோமீட்டர் இது தொடர்ச்சியா ஒரு 6:30 மணி வரைக்கும் நடக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க நடக்கிறதுக்கு சாக்கு போக்கு சொல்லுவாங்க. எனக்கு நேரமே இல்லை, ஆபீஸ்ல 8 மணி நேரம் வேலை செஞ்சேன், 10 மணி நேரம் வேலை செஞ்சேன். அதெல்லாம் தனக்குத்தானே சொல்லிக்கிற ஒரு காரணம் தான். 24 மணி நேரத்துல ஒரு 7-8 மணி நேரம் தூங்குறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போதும். 8-9 மணி நேரத்துக்கு மேல யாரும் பெருசா வேலை செஞ்சிட போறது இல்லை. மீதி இருக்கிற நேரம்லாம் ஐடியல் தான். அதுக்காக நமக்காக ஒரு 1.5-2 மணி நேரத்தை டெய்லி அதை உடற்பயிற்சிக்காக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் குறிப்பா அதிகாலையில் எழுந்து கொள்ளும் பழக்கமும் இந்த ஓடும் நடக்கும் பயிற்சியும் பெரிய அளவில் நமக்கு உறுதுணையா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற நோய் பாதிப்புகளுக்கு ஒரே தீர்வு இந்த நடைப்பயிற்சியும் ஓட்டப்பயிற்சியும் மட்டும்தான். ஏன்னா மருத்துவர்கள் சாட்சியா, அந்த மேடையில எவ்வளவு மருத்துவர்கள் இருக்காங்க, இவங்களை சாட்சியா வச்சுன்னு சொல்றதே எல்லா நோய் பாதிப்புகளுக்கும் தீர்வு அதிகாலை எழுந்து நடப்பதும் ஓடுவதும் என்பது 100% உறுதியானதா நிறைய ஆராய்ச்சிகள்ல சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில இது நாம இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு நோக்கத்துக்காக எடுத்து பண்றாங்க. புற்றுநோய் பாதிப்புகள் இன்னைக்கு உலகம் முழுக்க அச்சுறுத்தி வருகிறது. நம்ம மாண்புமிகு முதல்வர் கூட இப்ப 2 நாளுக்கு முன்னாடி ஒரு ஸ்கீம் தொடங்கி வச்சிருக்காங்க, தெரியும் உங்களுக்கு.
14 வயது இளம் பெண்களுக்கு அவங்களுக்கான இந்த கருப்பை வாய் புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு ஒரு தடுப்பூசி உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து சென்னையில வந்து விலையில்லாமல் அந்த தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறாங்க. அதாவது ஹியூமன் பாப்பிலோமா வேக்சின்ங்கிற அந்த HPV தடுப்பூசி உலகிலேயே முதன்முறையா இங்க தொடங்கி வச்சிருக்கிறோம். அது மாதிரி இப்போ வந்து நம்முடைய காஞ்சிபுரத்துல ஒரு பெரிய ஒரு 325 கோடி ரூபாய் செலவுல அரசின் சார்பில் ஒரு ரிசர்ச் சென்டர், கேன்சர் ரிசர்ச் சென்டர், மும்பையில தான் டாடா கேன்சர் ரிசர்ச் சென்டர் வந்து இந்தியாவிலேயே பெரிய கேன்சர் சிகிச்சை மையம். அதுக்கு அடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்துல அண்ணா பெயரால் ஒரு பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் ஒன்று கட்டும் பணி விரைவில் அந்த பணிகள் முடிவடையவிருக்கு. இந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த கேன்சருக்காக இன்னைக்கு நிறைய முயற்சிகள் அரசும் எடுத்து வருது. இந்த வகையில் அரசுக்கு உறுதுணையாக காவேரி மருத்துவ குழுமமும் இந்த கேன்சர் ஒழிப்பதற்கு, கேன்சர் பாதிப்புகளை தடுப்பதற்கு, கேன்சர் வராமல் தடுப்பதற்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பதற்கு என்று பல்வேறு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சிகளின் ஒரு பெரிய ஒரு இதுதான் இந்த மாரத்தான். இந்த மாரத்தானில் பங்கேற்றிருக்கிற நாம் அனைவருமே இன்னைக்கு நமக்காக ஓடுறோங்கிறத தாண்டி புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம் என்கின்ற உன்னத நோக்கத்தோடு ஓடுகிறோம். உங்களுடைய அந்த முயற்சியை பாராட்டி வாழ்த்தி காவேரி மருத்துவ குழுமத்தின் இந்த சீரிய நிகழ்ச்சிகளுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.